தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் புதியதோர் உலகு செய்வோம். மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் 7ஆம் ஆண்டு ஈரோடு புத்தகத் திருவிழா அறிவு வேள்வியாக, எழுச்சி வேள்வியாக, உணர்ச்சி வேள்வியாக, அதையும் தாண்டி அறிவு அலைகள் புரண்டு எழும் பேரலையாக எழும்பிக் கொண்டிருக்கிற இனிய சூழலில் இன்றைக்கு விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற பெருமைக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய பொது நூலகத்துறை இயக்குனர், அறிவு ஒளி வாழும் வழி என்ற தலைப்பிற்கே தலைமை தாங்குகிற பெரும் பாராட்டுதலுக்குரிய ஐயா அறிவொளி அவர்களே, நாடு முழுவதும் எண்ணற்ற இளைஞர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், ஆனால் பலருக்கும் இருமுகங்கள், வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடுகள், ஆனால் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பை அறிவு சார்ந்த, தமிழ் சார்ந்த, கருத்தியல் சார்ந்த அமைப்பாக எடுத்துக்கொண்டு முழுமையாக இந்த அமைப்பிற்கும் ஈரோடு புத்தகத் திருவிழாவிற்கும் தம்மை ஆகுதி பொருளாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பெரும் பாராட்டுதலுக்குரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற பெருமக்கள் தேவ நடராஜன் அவர்களே, ஜவஹர் அவர்களே, விஏர் செங்குந்தர் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் எஸ் சிவானந்தன் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய பொறியாளர் ஆர் மோகன்ராஜ் அவர்களே, இங்கு மிகச்சிறப்பாக வருகை புரிந்திருக்கிற பெருமக்கள், பாராட்டுதலுக்குரிய உலக திருக்குறள் பேரவையின் பொதுச் செயலர் வி.சே. கந்தசாமி அவர்களே, எம்ஆர் மினிக்கலர் லேப் உரிமையாளர் நாராயணன் அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, பெருமக்களே, மக்கள் சிந்தனை பேரவையின் மிகச்சிறந்த பணி இந்த அறிவு வேள்வி பணி. பொதுவாக நாங்கள் ஆண்டவன் ஆலயத்தில்தான் உண்டியல்களை பார்த்திருக்கிறோம், ஆண்டவன் ஆலயத்தில்தான் உண்டியல்கள் உண்டு. ஆனால் அறிவு ஆலயத்தில் கற்பதற்காக மாணவர்கள் உண்டியல் சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதுதான் மக்கள் சிந்தனை பேரவையின் தனி முயற்சி. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே, இது தமிழ் மொழி. ஆனால் மக்கள் சிந்தனை பேரவை வைத்திருக்கிற மக்கள் மொழி சேமித்தல் நன்றே, சேமித்தல் நன்றே, புத்தகம் வாங்க சேமித்தல் நன்றே, சேமித்தல் நன்றே, சேமித்தல் நன்றே, கற்பதற்காக சேமித்தல் நன்றே என்பதை மக்கள் மொழியாக ஆக்கியிருக்கிறது. கருவிகள் எடுத்து பணியாற்றுவதுதான் தொழிலாளர்கள் பணி. கருவிகள் எடுத்து ஆயுதம் எடுத்து பணியாற்றுகிற தொழிலாளர்களை அறிவு ஆயுதம் ஏந்த வைக்கிற புரட்சியை செய்திருப்பதும் மக்கள் சிந்தனை பேரவைதான். எல்லா பள்ளிகளிலும் நூலகங்களை உருவாக்குவோம் என்பதைப் போல ஒரு சின்ன சின்ன நூலகமாக அலமாரிகளை வழங்குகிற புதிய முயற்சியையும் இந்த ஆண்டு எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. அதையெல்லாம் விட பெரும் சிறப்பு, பாடத்திட்டத்திற்குள் வளைய வருகிற நம் ஆசிரிய பெருமக்களை புத்தகம் வாங்கி பறந்து பயில வைத்திருப்பதும் மக்கள் சிந்தனை பேரவையின் பெருமுயற்சி. இந்த முயற்சிகளையெல்லாம் பாராட்டி அறிவு வேள்வியை எழுப்பிக் கொண்டு இருக்கிற இந்த அவையில் அறிவு ஒளி வாழும் வழி என்று பேசுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். தமிழகத்தின், இந்திய திருநாட்டின், உலகத்தின் பல அரங்குகளை கண்டிருக்கிற நாம், ஆனால் இது போன்று அறிவு சார்ந்த அணியில் திரளாக மக்கள் திரண்டிருக்கிற அரங்கத்தை இந்த ஈரோட்டில்தான் பார்க்க முடிகிறது.
இந்த நிலையில்தான் இங்கே சிந்திக்கிறோம். காலையில் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் பட்டியலிட்டார். மக்கள் சிந்தனை பேரவையின் மகத்தான பணி தொடங்கி வளர்ந்து விரிந்து பறந்து வந்ததை பட்டியலிட்டார். அந்த பட்டியலில் புத்தகமாய் அவர் உலா வருவதைப் போல இங்கு கல்விக்காக அர்ப்பணித்த பல மகத்தான மனிதர்களை பற்றி பேசினார். காலம் நம்மிடமிருந்து கொண்டு விட்டு சென்றிருந்த சிறந்த கல்வியாளர், நம் மகா சன்னிதானத்தையும் தந்தை பெரியாரையும் சந்திக்க வைத்த அந்த கல்வி வள்ளல் மீனாட்சி சுந்தரம் ஐயாவை பற்றியும் ஐயா என்று அழைக்கப்படுகிற பெருமைக்குரியவர் என்பதையும் பேசினார். இப்படித்தான் தமிழகமெங்கும் பல மகத்தான மனிதர்கள். கல்வி இன்றைக்கு வணிகமாகிவிட்டதே என்ற ஆதங்கம் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் உயிர் துடிப்பிலிருந்து வெளிவருவதை இந்த மேடையில் பரவலாக பல நேரத்தில் பார்க்க முடிந்தது. ஆனால் ஒரு மனிதன் ஓய்வுக்காக படுத்திருந்தார் ஒரு இல்லத்தில். அரண்மனை போன்ற வீடு, விரிந்து பரந்த மாளிகை, ஏக்கர் பரப்பில் இருக்கிற அந்த அரண்மனை மாளிகையில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற போது ஊர் மக்கள் வந்தார்கள். ஐயா, நம் ஊருக்கு ஒரு பள்ளி வேண்டும் என்றார்கள். அதை கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் சொன்னார்கள். அந்த மனிதன் எழுந்து சற்று யோசித்தான். ஒன்றும் பேசவில்லை. துண்டை உதறி தோளில் போட்டு அரண்மனையை விட்டு வெளியேறுகிறான். ஐயா, ஒன்றும் சொல்லாமல் போகிறீர்களே என்கிற போது திரும்பி பார்க்காமல் கை நீட்டி சொன்னான், இந்த வீட்டை உங்கள் பள்ளிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனான். நேரு பெருமகனார் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறார், எந்த மாநிலம் 100 ஏக்கர் நிலத்தையும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் தருகிறதோ அந்த மாநிலத்திற்கு ஒரு ஆய்வுக்கூடம், அறிவியல் ஆய்வுக்கூடம், தேசிய ஆராய்ச்சி கூடம் என்று அறிவித்தார். அறிவித்த அடுத்த நொடியில் அந்த மனிதர் கையில் 15 லட்சம் பணப்பெட்டியோடு, வெள்ளை பணப்பெட்டியோடு, 100 ஏக்கர் நிலத்திற்குரிய ஆவணத்தோடு நேரு பெருமகனார் வீட்டுக்கதவை நள்ளிரவில் தட்டுகிறார். அதிர்ந்து போய் நேரு பெருமகனார் தன் அருமை மகளை அழைத்து, பார் இந்திரா, நம் வீட்டுக்கு ஒரு பைத்தியம் வந்திருப்பதை பார் என்றார். அதிர்ந்து அதிசயித்து நின்ற நேரு பெருமகனார் அடையாளம் காட்டிய பைத்தியம் யார்? செட்டிநாட்டு பகுதியில் இன்றைக்கு குக்கிராமத்தில் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை ஒரு மைய மின்வேதியியல் ஆய்வுக்கூடம் என்று உருவாக்கியவர்தான், குடியிருக்க தன் வீட்டையும் கொடுத்த விழுத்தெய்வம் என்று போற்றப்பட்டவர்தான் வள்ளல் அழகப்பர் என்ற மகத்தான மனிதர். அதனால்தான் ஒரு சின்ன கிராமத்தில், நகரம் என்று இன்றைக்கு பேசப்படுகிற கிராமத்தில் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை வணிகமாக அல்ல, சேவையாக தொழில்நுட்ப கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடம் என்று பறந்து விரிந்த களர் நிலத்தை கல்வி நகரமாக மாற்றிய பெருமை. அப்படித்தான் இன்னொரு மனிதரும் முழங்கினார். உங்கள் வாழ்வின் லட்சியம் என்ன என்று கேட்டார்கள். நான் தில்லையம்பலத்தில் உறைந்திருக்கிற பொன்னம்பலத்தை போற்றுவேன், என் வாழ்க்கையின் லட்சியம். நான் எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த அண்ணாமலை என்ற அறிவு ஆலயத்தை நாளும் வளர்ப்பேன், இது என் 2வது இதயத்தில் உறைந்திருக்கிற லட்சியம். 3வது என் வாழ்நாளின் உயிர் லட்சியம் இதுதான். தமிழை பாடினால் எந்த மேட்டை தீட்டாய்விட்டது என்று சொன்னார்களோ அந்த மேடைகளெல்லாம் தமிழ் முழங்க பாடுவேன் என்று தமிழிசையை வளர்த்த அண்ணாமலை அரசர் என்ற மகத்தான மனிதர். இப்படி தமிழுக்காக, கல்விக்காக உழைத்த மகத்தான மனிதர்களின் பட்டியலை அரசியல் எல்லைக்கப்பால் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்டில் எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும், எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால், எல்லா குழந்தைகளுக்கும் அறிவொளியை புகட்ட வேண்டும் என்றால், அறிவொளி போன்ற அலுவலர் பெருமக்கள் உருவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அறிவொளியை போன்ற உயர் அலுவலர்களிடம் கேட்கிறார் அந்த மனிதர். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டுமென்றால் ஒருவேளை உணவை அவர்களுக்கு தர வேண்டும். இது ஆகாத திட்டம் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர் சொல்கிறார், எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால், அதற்காக ஒருவேளை உணவை தர வேண்டும் என்றால், அந்த ஒருவேளை உணவை தருவதற்கு பணப்பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை ஏற்படுமேயானால், நான் அதற்காக
தெரு தெருவாக துண்டேந்தி பிச்சை எடுக்க தயார் என்று சொன்னவர்தான் பெருந்தலைவர் காமராஜர்.